கணக்கு வேணா நீங்கள் புள்ளியாக இருக்கலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டவுட்டை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவருக்காக மேக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவே கிடையாது. நம்மளுடைய கஸ்டமராக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுட்டை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயின் பண்ணி இந்த ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்குனால இந்த ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்களாவே ரொம்ப நாளாக கழித்து நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ ரீச் ஆனாலும் கூட பிரச்சனை கிடையாது. 1 இயர் கழிச்சு கூட இந்த வீடியோ ரீச் ஆகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்வாரியம் யூஸ் பண்ணிட்டு அக்வாரியம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேச வேணாமல் நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் காட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இவர் வந்து டெய்லியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டார். மந்த்லி ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது தான். நான் வந்து டெய்லி மீன் தொட்டியை கழுவுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் தொட்டியில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி கழுவுறேன் அப்படின்ட்டு இருந்தபோதுமே மீன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போகிறதுக்கு காரணம் நிறையவே இருக்குது. ஸோ வந்து அந்த மீன் இறக்க போகிறதுக்கு ரீசனான மெயின் ரீசனே நம்ம தாங்க இருப்போம். ஸோ இது வந்து அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மந்த்லி 1 டைம் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். தண்ணி சேஞ்ச் பண்ணுறது அன்னைக்கு மட்டும் தான் மீன் இறந்து போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வாட்டர் குவாலிட்டிங்க. ஸோ மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னா வாட்ரு குவாலிட்டி, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆக்சிஜன் தாங்க தேவை. அதான் மோட்ரு போடுறவங்க அந்த மாதிரி ஆக்சிஜன் தான். ஸோ இது ரெண்டுமே போது இருக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா நல்லாவே மீன் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழும். ஸோ இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பை ஒன் நான் உங்களுக்கு வந்து லைன் ஒன் லைனாக சொல்ல வரேன். இப்போ என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து க்ளீன் எப்படியெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம வாட்ரு குவாலிட்டிங்க. ஸோ வாட்ரு குவாலிட்டினா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் குவாலிட்டியில் நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணணும் அதை பற்றி நான் பேச போகிறேன். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ரு குவாலிட்டி தாங்க. ஃபஸ்ட்டு வாட்ரு குவாலிட்டி நம்ம மெயினான கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு பண்ணக்கூடிய மெயினான ரீசனே இந்த வாட்டர் குவாலிட்டியில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ போர் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேராக தண்ணிக்கு கீழே மண்ணுக்கடியிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம மீனுக்கு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆற்று வாட்டருங்க, ஆற்று தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, காவிரி ஆற்று அந்த மாதிரி தண்ணியெலாம் நம்ம லோக்கலாக நிறைய பேர் கிடைக்கும். ஸோ அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணின்னு சொல்லலாம். ஸோ அந்த தண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிக்காரங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு பட்டோன்னா அந்த குளோரின் அதில் பட்டாலே போதுங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நிற்கிறதே பெரிய விஷயம். மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா குளோரின் பட்டோன்னா இறந்து போயிடும். ஸோ இந்த தவிர மட்டும் மெயினாக நீ யாருமே பண்ணிடாதீங்க. வர கஸ்டமர் எல்லாமே இதுதான் சொல்கிறீங்க. நம்ம என்ன வாட்டர் குவாலிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஆற்று தண்ணி தான் சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த 2வது இடத்துல சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணியை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் கிடைக்காது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான் கிடைக்கும் அப்படின்ற போது ஆர்ஓ வாட்டர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆர்ஓ வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூராக வந்து உப்பு எல்லாமே எடுத்துரும். ஸோ போர் வாட்டர்லேருந்து கன்வெர்ட் ஆகி வர்றது தான் இந்த ஆர்ஓ வாட்டருங்கிறது. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் வந்து வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அக்வாரியம் டேங்கில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து பார்த்திங்கன்னா உப்பு தொட்டிகளை வந்து உப்பு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிலாம் வந்து உங்களுக்கு படியாது. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ ஹோட்டலுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயுமே குளோரின் போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணவும் அப்புறம் இறந்து பேருக்கு நிறையாவே சான்ஸு. சரிப்பா இப்போ நீங்கள் என்ன தான்ப்பா நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆற்று வாட்டரை ரொம்பவே தவிர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று வாட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் குடிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் போட்டிருக்காங்களா இல்லை அப்படி என்ன அப்படின்ட்டு. சரிப்பா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடி பைப்பு இருக்குது அப்படின்ற போது பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் அடி பைப்பு நல்லா இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீனுக்கு எந்த இதுவுமே ஆகாது.
சரி, இப்போ மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போர் வாட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலங்கலா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. கலங்கலா இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. மீன் நல்லாவே இருக்கும். நீங்க கலங்கலா இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய ட்ரம் எடுத்துக்கோங்க. ட்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 நாள் 2 நாளுக்கு மீன் நீங்க தொட்டிய கிளீன் பண்றீங்க அப்படின்னா, தொட்டி கிளீன் பண்றதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பியூர் குவாலிட்டியான வாட்டர் தண்ணியா இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண் அதிகமா கீழ கிடக்கும். நீங்க மேல இருக்க தண்ணிய மட்டும் வந்து அழகா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபிஷ் டேங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரூ. 30 கேன் வாங்கி யூஸ் பண்ணுவோம். கேன் அந்த அந்த மாரி கேன் வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ணலாம். தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி கொஞ்சம் வந்து அமௌண்ட் செலவு பண்ற மாரி இருந்தாலுமே, அந்த மாரி கேன் வாஷ் யூஸ் பண்ணிடலாம். மீன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி. ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2க்கு 1 தொட்டி இது மாரி வச்சிருந்தாங்க கூட ஒரு 3 கேன் பிடிக்கும். சாரி 2 கேன் பிடிக்கும். அந்த மாரி இருந்தா கூட நீங்க அழகா அது வாங்கிக்கலாம். ஸோ ₹20 அந்த மாரி வரும் அந்த கேனு. ஸோ நீங்க அது மாரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமா யூஸ் பண்றதால அதில வந்து குளோரின் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாட்டர்லாம் யூஸ் பண்ணலாம். நெறைய பேர் இதெல்லாம் குளத்து வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமா குளத்து வாட்டர்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் போர் வாட்டர் அந்த மாரி வரது தான் இதெல்லாம். அதேபோல மழை தண்ணி யூஸ் பண்ணலாம். மழை தண்ணியில வந்து டைரக்ட்டா போடாதீங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாரி போர் வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணிட்டு மீனுக்கு விடும்போது, போர் வாட்டர் ரொம்பவே நல்லா சர்வே பண்ணும். மத்த வாட்டர் நீங்க யூஸ் பண்றனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, மீன் இறந்து போகுது. மெயினான ரீசனே இதுதாங்க. நெறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டிருக்கு. நான் ஒவ்வொருத்தங்களுக்காக வீடியோ பண்ண முடியாது அப்படின்றனால இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெறைய பேர் வந்து இதனால தான் மீன் இறந்து போறதுன்னு தெரியாமயே நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதேபோல ஃபுட் குவாலிட்டினாலயுமே மீன் இறந்து போகும். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஃபீட் பண்ணாதீங்க. அதிகமா சாப்பாடு அதுக்கு போட்டீங்க அப்படின்னாலே, மீன் இறந்து போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. நீங்க மீனுக்கு அதிகமா சாப்பாடு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து ரொம்ப வீங்கி போயிரும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய டிசீஸ் கூட அதில வர மாரி நெறைய சான்ஸ் இருக்கு. நெறைய டிசீஸை பத்தி நான் நெறைய வீடியோஸுமே போட்டிருக்கேன். இப்போ இந்த மெயின் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, வாட்டர பத்தி தான் பேச வந்தேன். ஸோ வாட்டர் வந்து நம்ம என்னென்ன வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் எல்லாமே சொல்லிட்டேன். மெயினா இந்த மாரி வாட்டர்லாம் யூஸ் பண்ணுங்க. கிணத்து தண்ணி, அதேபோல மழை தண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆத்து தண்ணிய மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஆத்து தண்ணி மட்டும் இந்த மாரி கேன்ல வந்து இது மாரி விப்பாங்க தெரியுமா? அந்த சப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்கள மட்டும் அந்த மாரி வாட்டர் மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியோட இப்போலாம் வந்து ரொம்ப விலையும் அதிகமாயிருச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். வாட்டரில் நீங்கள் என்னென்ன வாட்டர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸுமே ரெகுலராக போயிட்டுருக்கு. அதை இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷஸ் ஏதாவது தேவைப்படலுமே நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அது தனியாக ஒரு வீடியோ பற்றி பேசுகிறேன். வீடியோ எடுக்கவே நேரம் பத்த மாட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலுமே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருவேன். அதோட போல் நம்மளோட நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அபவுட் பேஜில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அக்வாரியம் பற்றி ஏதாவது அக்வாரியம் இல்லை பெட்ஸ் கேட்டகரியில் எந்த டவுட் கேட்டாலுமே நம்ம வந்து சொல்லலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுடைய லைக் இல்லாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.